வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிக்கு வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 28/11/2024 வியாழக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள். இன்றைய திதி காலை 7:23 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் காலை 9:07 வரை சித்திர நட்சத்திரம், பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய சந்திராஸ்ம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 1:30 மணிந்து 3 மணி வரை, குளிகை காலம் 9 மணிந்து 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணிந்து 7:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணிந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் ராகுவோடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், ராகு பகவான் 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் வெளி உலக செய்தி, வெளிநாட்டு செய்தி, வெளி உலக தொடர்பின் மூலியமாக லாபம் பெறும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பொன்னம்பலநாதன் நடராஜ பெருமானை மனதில் இருத்தி இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில், ராகு பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர் நண்பர்கள் திடீரென்று நீண்ட நாட்களுக்கு முன்னாடி செய்த ஒரு நன்மையின் பயனாக நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. நாகர்கோவிலில் அருள்பாலிக்கக்கூடிய நாகநாத சுவாமியை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுனராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் வேலை விஷயமாக முன்னேற்பாடாக சில விஷயங்களை திட்டமிட்டு வெளிநாட்டு பயணம், வெளியுலக தொடர்பு, திடீர் திருமணம், திடீரென்று காலசர்ப தோஷ ஜாதகமாக இருக்கிறவர்கள் கூட திடீர் திருமணம் கைகூடுவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல. சென்னை திருவற்றியூரில் அல்பாலிக்கக்கூடிய வடிவுடைய மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு பல்வேறு விஷயங்களில் லாபம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வீடு மண்மனை யோகம் அமைவதற்கும், குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கும், மண்மனை யோகம் அமைவதற்கு ஏற்ற நாளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்கள் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ராகு பகவான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. சிம்மராசிக்கு 2ஆம் இடத்தில் தனக்காரகனாக கேது பகவான், 8ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் முயற்சியின் பயனாக பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் சமயபுரத்தில் அருள்பாலிக்கூடிய ஆதி மாரியம்மன மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் தனக்காரகனா பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராகுபவன நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் பொருளாதார நெருக்கடிகளும் பொருளாதார குறைபாடுகளும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கை கெட்டியது வாய் கெட்டாமல் போனாலும் வருமான குறைபாடு வராத ஒரு சூழல் உருவாக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேலை இழப்பீடு, வருமான இழப்பீடு இன்மை, வருமானத்தில் குறை இருக்க, வேலைக்கு வரவான இருந்தா சம்பளத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் வரக்கூடிய இந்த நேரத்தில் சென்னை திருவேற்காட்டில் அருள்பாலிக்கூடிய கருமாரியம்மன மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான், குரு பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவானும் யோகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய, கீழ் திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு
12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் விரைய செலவை கொடுத்தாவது உங்களை செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தொழில் ரீதியாக வெளி உலக தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலியமாக தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய, தொழிலை வளமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. திருநெல்வேலியில் அருள்பாலிக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர், தனுசு ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய ராகுவோடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தோல் சம்பந்தப்பட்ட நோய் சம்பந்தமாகவும், கால் சம்பந்தப்பட்ட நோய் சம்பந்தமாகவும், மூட்டு வலி, கால் வலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கூடிய தன்வந்திரி பெருமான மனசில் நாளை தொடங்கும் போது மருத்துவ செலவு செய்து உடல் உபாதை நீக்கிக் கொள்ளும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. புதிய முயற்சிகள் கைகூட போது, புதிதான நல்ல விஷயங்களில் தலையிடக்கூடிய இந்த நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில குறைபாடுகள் வந்தாலும், சில சண்டை சச்சரவுகள் வந்தாலும், சில வேலை சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் வாங்குவதில் விரைய செலவு ஏற்பட்டாலும் அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய இந்த நேரத்தில் பெரம்பலூர் அருகே சிறுவாச்சூரில் அருள்பாலிக்கூடிய மதுரகாளி அம்மன் மனசில் இன்ஸ்டிடியூட் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு பல விஷயங்களில் ஜென்மசனி காலத்தில் நிதானத்தை கடைபிடித்து சரியான வகையில் செயல்பட்டு சாதித்து காட்டக்கூடிய சூழல்களை உருவாக்கி கொள்ள வேண்டிய இந்த சூழல்ல சங்கரன் கோயிலில் அருள்பாலிக்கூடிய சங்கர நாராயண பெருமாள மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையை சிதைக்கிற மாதிரி சூழல்கள் உருவாயிடும். வீடு மண்மனை யோகத்தில் பிரச்சனை வரக்கூடிய இந்த நேரத்தில் சந்திராசிரமந்து விடுபடுவதற்கு திருக்கோயிலூர் அருகே ஆதி திருவரங்கத்தில் அருள்பாலிக்கூடிய அரங்கநாத பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசிரமந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று பிரதோஷ நாள், சுபமுகூர்த்த நாள். குரு வக்ரமாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், சுக்கிரன் மனையேறி வக்ரமாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜனஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போய் குருவும் வக்ரமாகி இருந்தால் அவர்களுக்கு இந்த பிரதோஷ நாளில், பிரதோஷ விரதம் இருந்து சுபமுகூர்த்த நாளில் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகளை நந்தியம்பெருமானும் சிவபெருமானும் வாரி வழங்குவார்கள். சுப பேச்சுவார்த்தை, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, வேலை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, வருமானம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை என்று சுப நிகழ்வுகள் எத்தனை இருக்கிறோ அத்தனை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இன்று பிரதோஷ நாளில் விரதம் இருந்து ஜனஜாதகத்தில் குரு வக்ரமாகி இருக்கக்கூடிய யோகம் பெற்ற அன்பர்கள் இன்றைய பிரதோஷ நாளை அமைத்துக் கொள்ளும் போது இன்றைய நாள் எதிர்கால வாழ்க்கைக்கு சுகத்தை ஏற்படுத்த நிகழ்வுகள் நடைபெறும் ஒரு அற்புத நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.